ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு கேள். முழு மனதாக நம்பணும். அப்புறம் பார், உன் செயலில் இந்த முருகன் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துவேன். பொறுத்திருந்து பார். இன்று இரவுக்குள் பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட உள்ளது. நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகுது. என்னை நினைத்து கொள்ளும் உனக்கு உன்னை கீழே விடமாட்டேன், நம்பு. முருகா, எனக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எத்தனை துயரம், எத்தனை பிரச்சனை என்று என் முன் மன்றாடி நின்றாய். ஏதோ பல சிக்கல்களிலிருந்து இப்போது நீ தப்பிவிட்டாயே. உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் இந்த முருகனுக்கு ஓய்வே இல்லை. உன்னை ஆரோக்கியத்தில் மேம்படுத்துவதுதான் என் முதல் கடமை. நீ வேலை பார்க்கும் இடத்தில் உனக்கான சௌகரியத்தை ஏற்படுத்தி தருவதுதான் என்னுடைய அடுத்த கட்ட வேலை. கல்லிலும் உள்ளிலும் சென்றது போதும். நல்ல பயணமாக, வெற்றி பயணமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது எனக்கு அடுத்த வேலை. உன் முருகனை நினைத்து கொண்டால் உன் வலியும் சோர்வும் செவிட தெரியாமல் போய்விடும். புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய். என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு. முருகா 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 என்று என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு. என் நாமத்தை சொல்ல சொல்ல ஓடோடி வந்து விடுவேன். நீ தொட்டதை எல்லாம் துலங்கச் செய்து விடுவேன். உனக்கான நேரமாக இருப்பதால் தான், நல்ல காலம் வந்துவிட்டதால் தான் நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். இன்று இரவுக்குள் உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறும். மனதிற்குள் ஏகப்பட்ட நினைப்பை வைத்திருக்கிறாய். அதில் ஒன்று முக்கியமானதாக இன்று நிகழப்போகிறது என் பிள்ளைக்கு. நம்பிக்கையோடு கேள். நம்பிக்கையோடு கேட்டால் உனக்கு அனைத்தையும் செய்து தருவேன். நாளை வெள்ளிக்கிழமை உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய். உன் மனதில் இருப்பதெல்லாம் நடக்கும். நான் சொல்வதை மட்டும் செய்துதான் பாரேன். நாளை வெள்ளியில் உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய். உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன். முருகன் நாமத்தை சொல்லு, எப்போதும் சொல்லு. சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் சரி, அல்லது துக்கமாக இருக்கும் போதெல்லாம் சரி, எந்த நேரத்திலும் என் நாமத்தை சொல்லணும். நல்ல நல்ல செய்தியை கேட்க நினைப்பாய். நிச்சயம் அதை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். உன் மனக்குமரலுக்கும் உன் மன வலிக்கும் அருமையான நிவாரணமான மருந்து இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. ஒரு சில நிகழ்வு உன் உழைப்பில் உருவானதாக இருக்கட்டும். அப்போதுதான் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். நீ நிதானமாக யோசிக்கணும். நிதானமாக யோசித்து தன்னம்பிக்கையோடு செயல்படணும். இந்த நேரத்தில் பொறுமையாக அவசியம் தேவை. தன்னம்பிக்கையும் அதைவிட மிக மிக முக்கியம். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யக்கூடாது. அப்புறம் எல்லாமே தொலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும். துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சி இழந்து விடக்கூடாது. ஆசையை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. சோதனையை நினைத்து சாதனை இழந்து விடக்கூடாது. தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்கக்கூடாது. உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சில பேருக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். இன்னும் ஒன்றை சொல்கிறேன், கேள். பொறுமையாக கேள். கோபத்திலும் நீ வார்த்தையை கடுமையாக விட்டு விடுகிறாய். வேண்டாம். இனி அப்படி பேசுவதையே விட்டுவிடு. கோபம் கொடிய நோய். அரித்துவிடும், அழித்துவிடும். கோபத்தை அடக்கி கொள்ளணும். என்னுடைய நாமத்தை சொல்லு. என் நாமத்தை சொல்ல சொல்ல கோபத்தை அடக்கி கொள்வாய். அப்படிப்பட்ட அதீத சக்தி இந்த முருகனின் நாமத்திற்கு இருக்கிறது.
நம்பிக்கையோடு சொல்லணும், பொறுமையோடு சொல்லணும், நிதானத்தோடு சொல்லணும். யாரும் இங்கே இல்லை, இருக்கிறார்கள் என்ற நினைப்பே தேவையில்லை. அந்த நினைப்புக்கே நீ இடம் தரக்கூடாது. கோபத்தில் நீ வார்த்தையை ஒரு சில நேரம் கடுமையாக விட்டு விடுகிறாய். கோபத்தை அடக்கி கொள்ளணும், அது அழித்து விடும். உன்னை நம்பும் சில பேருக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சில பேருக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். உலகம் ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில் அன்பாக இருப்பது போல் நடித்து கொள்வார்கள். இப்போதும் சொல்கிறேன், கோபத்தில் நீ வார்த்தையை விட்டுவிடக்கூடாது, அதுவும் கடுமையாக விட்டுவிடக்கூடாது. கோபம் வந்தால் எகிறுகிறாய், பாய்ந்து பேசுகிறாய், அதெல்லாம் தேவையில்லை. கோபத்தை அடக்கி கொள்ளணும். அதை வெளிக்காட்டிவிட்டால் எரிமலை ஆகிவிடும். எரிமலை என்றால் தீப்பிழம்பு இருக்கும். தீப்பிழம்பு என்றால் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு உன்னிடத்தில் கொதிப்பு இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் யாரும் உயிரோடையே இருக்க முடியாது. தகதகவென்று எரிந்தால் என்ன ஆகும்? உன் பேச்சே இப்படி இருந்தால் செய்யும் நடைமுறை எப்படி இருக்கும்? உன்னை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள், உன்னை ஒதுக்கியும் வைத்து விடுவார்கள். அப்போ நீ வாழும் வாழ்க்கை நல்லதாக இருக்குமா? அர்த்தமில்லாமல் போய்விடுமே. அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகவா உயிரோடு இருக்கிறாய்? உன்னை படைத்திருக்கிறார் கடவுள். வார்த்தைகளை பார்த்து பேசும். நீ பேசும் வார்த்தைகள் என்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை பற்றி பின்னாலும் உன்னை நல்ல விதமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நல்ல வார்த்தைகள் வாழ்த்தும், கோபத்தில் வீசப்படும் வார்த்தைகள் வசவு பாடிவிடும். பிறர் மனதை வாட்டி வதைத்துவிடும். உன்னை யாரும் காயப்படுத்தினால் ஒரு சிறிய புன்னகையோடு நகன்ற இடத்தை விட்டு விலகி போய்விடு, போதும். மௌனமும் சிரிப்பும் அவர்களை போட்டு காயப்படுத்தும், நிச்சயமாக காயப்படுத்தும். என்றாவது ஒரு நாள் உண்மை உணர்ந்து மனம் குத்தி வலிக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. அது இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல நேரம் கிடைக்கப் போகிறது. நீ எதை வேண்டுகிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நிமிடத்தில் முடிவெடுக்காதே, அதுவும் தப்பான முடிவெடுக்காதே. நிமிடத்தில் முடிவெடுப்பது தப்பான முடிவு. யோசித்து முடிவெடுப்பது நல்ல முடிவு. ஓம் முருகா போற்றி போற்றி.